நியாயமா நான் இதுக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணனும். இந்த ஓனர் ரவியல் என்னை எப்படி எல்லாம் பேசிருக்காவ, எவ்வளவு அவமானப்படுத்திருக்காவ, என்னையும் எங்க அம்மா எவ்வளவு கேவலமா நடத்திருக்காவ. இதுக்கு நான் கேக் வெட்டி தான் செலிப்ரேட் பண்ணனும். ஓனர் ரவியலுக்கு நல்ல தேவைதான். இந்த ரூபி வேண்டா வேண்டாம்னு சொல்லி கேட்டாப்ல. இப்போ அவகிட்டயே அடி வாங்கியிருக்காவ. வாங்கட்டும், என்ன நல்ல அடி வாங்கட்டும். அப்பதான் கொஞ்சமாதே நாங்க சொன்னதுல நியாயம் இருக்குன்னு நம்புவாவ. இவ்வளவு நடந்திருக்கு, சேகர் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. இப்போ ஃபிஷ் ஆண்டி குரூப்ல மெசேஜ் போட போய் தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த ரூபி தூக்கத்துல முழிச்சு ஓனர் ரவியல அடிச்சிருக்கா. அப்படினா ரூபி இப்போ ஜோசப் வீட்ல இல்லையோ? ஓனர் ரவியல் வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. உடனே போய் இத பார்த்தே ஆகணும். எம்மா எம்மா எம்மா, ஒரு குட் நியூஸ், ஓடி வா. குட் நியூஸா? என்னதுமா? தங்க விலை 5 ரூபாய் ஆயிட்டு. ஆமா, நல்லா ஆகும். தங்க விலை 5 ரூபாய்க்கு வரோன்னு நீயும் நானும் தான் கனவு கண்டுட்டே இருக்கணும். வேற என்னமா குட் நியூஸ்னு சொல்லி கூப்பிட்டா? நான் தங்க விலை தான் குறைஞ்சிட்டோன்னு நினைச்சு ஓடி வந்தேன். அப்படியே 5 ரூபாய்க்கு குறைஞ்சா மட்டும் நீ அப்படியே போய் ஒரு 50-100 பவுன் வாங்கிடுவா. சும்மா டென்ஷனை கலப்பாம இருமா. 5 ரூபாய்னு வித்தாலும் நம்மளுக்கு அதே நிலைமை தான். 5 லட்சம்னு வித்தாலும் நம்மளுக்கு அதே நிலைமை தான். நம்ம அதை பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. இது வேற ஒரு குட் நியூஸ்மா. என்னதுமா? ஓனர் ரவியல் அந்த ரூபி கிட்ட அடி வாங்கியிருக்காப்லாம். அப்படியா? சரோஜாக்கு பாவம் சாமி. பாவமா பாவம். நம்மள எவ்வளவு கேவலப்படுத்திருக்காவ, எவ்வளவு அவமானப்படுத்திருக்காவ. சேகரும் நானும் ஒண்ணு சேராம இருக்கிறது காரணமே அபியதான். அபியலவே பாவம் சொல்லிட்டு இருக்கா. இல்லம்மா, அந்த ரூபி பிள்ளை எப்படி அடிக்கும்னு நம்மளுக்கு தானே தெரியும். சரோஜாக்காவும் அடி வாங்கியிருக்காவன்னு சொல்றியே, அதனால பாவம் சொன்னம்மா. அபியலெல்லாம் பாவம்னே சொல்லக்கூடாதுமா. அபியலுக்கு இதுவும் வேணும், என்னமும் வேணும். இன்னும் நிறைய அடி வாங்கணும். அப்பதான் நம்ம அருமை என்னன்னு அபியலுக்கு புரியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம எவ்வளவு சொன்னோம். நீ சொன்னா, நான் சொன்னேன், ஃபிஷாண்டி சொன்னாவ அந்த ரூபிக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. ஓனர் ரவியல் எங்கேயாவது நம்பினாப்ல. இப்போ அந்த ரூபி ஓனர் ரவியலையே பிடிச்சு அடிச்சிருக்கா. இப்பவாது அவியலுக்கு நம்ம சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சிருக்கோம்லம்மா. ஆமா சாமி, வாங்கினாதானே நம்ப முடியும். இனிதான் சரோஜாக்கு அவளை பத்தி தெரிஞ்சிருப்பாவே. தெரியறது மட்டுமா, அந்த ரூபியா வெளியே துரத்திருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்படியே அடிக்கிறவ கூடலாம் யாரால குடும்பம் நடத்த முடியும்? ஓனர் ரவியல் அவளை வீட்டை விட்டே துரத்திருப்பாவே. அந்த பிள்ளைன்னா அவிய வீட்லயே இருக்கா, அவிய சித்தி வீட்ல தானம்மா இருக்கா. அங்க இருக்குதாம்மா, துரத்திருப்பாவன்னு எனக்கு தோணுது. ஆனா பொண்ணு, இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடணுமா. கேக் வெட்டி கொண்டாடணும். கேக்கா? கேக் வாங்க 7 ரூபா. சரிம்மா, அண்ணாச்சி கட்டையில போய் ஒரு பண்ணும் ஒரு மெழுகுவர்த்தியும் வாங்கிட்டு வரேன். நம்ம மெழுகுவர்த்தியை ஊதி அணைச்சி நம்ம கத்திய வச்சு வெட்டி பண்ணு சாப்பிடலாம். அதுவே கேக் வெட்டின மாதிரி தானே இருக்கும். பண்ணலாம் எதுக்கு சாமி? அது வேலை 5 ரூபா 10 ரூபா இருக்கும். பேசாம வீட்ல சோறு வச்சிருக்கேல்ல, அத ஒரு டிஃபன் பாக்ஸ்ல அள்ளி வச்சு கமுத்துனா நல்ல கேக் மாதிரி வரும்மா. அதையே வெட்டி கொண்டாடிடுவோம். நீ உருட்டியே உன்னை வச்சுட்டு 5 பைசா கூட என்னால நிம்மதியா செலவு பண்ணிட முடியாது. நான் போய் ஓனர் ரவியல பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். எவ்வளவு சீன் போட்டாவ. இப்ப தெரிய எது உண்மை எது பொய்ன்னு. நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. சரி சாமி, நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கன்னெல்லாம் வாங்கிட்டு வராதே. கேக்க ரவுண்டா வச்சு வைக்கேன், சீக்கிரம் வாமா. எங்க அம்மா வேற சரியான கஞ்ச பிஸ்னாரி. சேகரை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்படி 5 ரூபாய் பண்ணு வாங்குறதுக்கு நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நான் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலே 50,000 ரூபாய் கேக் வாங்கி தருவான் சேகர் எனக்காக. அது மட்டுமா, டைமண்ட் நெக்லஸ் வாங்கி தருவான். அப்புறம் கலர் கலரான பட்டு புடவைகள் வாங்கி தருவான். அதெல்லாம் கெட்டிக்கிட்டு நான் எல்லாத்தையுமே அப்படி செலிப்ரேட் பண்ணுவேன். நாங்க ஒண்ணு சேர முடியாம கெட்டுத்தது அந்த ஓனர் ரவியல் தான். இப்போ அந்த ரூபி கிட்ட அடி வாங்கி படுத்திருக்காவ. தேவதா அவியலுக்கு கட்டத்திலே ஒரு நல்லது நடந்திருக்கு. ஓனர் ரவியலால ஒரு 4-5 நாளைக்கு எழுந்திருக்க முடியாது. ஜாலியா ஒரு 4 நாளைக்கு சேகர போய் பார்க்கலாம், பேசலாம், என்ஜாய் பண்ணலாம். ஹே டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா
வந்தேன். என்னது நான் அடி வாங்கினானா? நான் அடி வாங்கினேன்னு உனக்கு யார் குடுமி சொன்னது? கிருஷ்ணாண்டி தான் குரூப்ல போட்டிருக்காவ. அத பார்த்துட்டு தான் வந்தேன். பேதி எடுப்பா மீன்காரிக்கு பேதி தான் எடுத்துருக்கு. நான் அடிய வாங்கல இடி வாங்கல, அந்த மீன்காரி பொய் போட்டிருக்கா. என்னது பொய்யா? கிருஷ்ணாண்டி பொய்லாம் போட மாட்டாப்ல. உண்மை இல்லாத விஷயத்தெல்லாம் நீ சொல்ல மாட்டாப்ல. நீங்க நிஜமாலே அடி வாங்கியிருக்கீங்க. எதுக்காக மறைக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க. உங்களை அந்த ரூபி அடிச்சிட்டாளாம்ல? ஏய், அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கும் போது என்னை ஒரு அடி அடிச்சுட்டா. அதுவும் எத்தனை நாள் ஆச்சு இப்போ வந்து கேட்கா? என்னது நாளாச்சா? இன்னைக்கு இல்லையா? என்னது இன்னைக்கு இல்லையா நாளைக்கு இல்லையா? குடுமி அறுத்து தொங்க விட போறேன் பாரு. இல்ல, கிருஷ்ணாண்டி தான் சொன்னாவ. இந்த மாதிரி உங்களை ரூபி அடிச்சிட்டா நீங்க கவலைக்கிடமா கிடக்குறீன்னு. என்னது கவலைக்கிடமா? அது பொதுவா அப்படி சொல்லல. ஹாஸ்பிடல்ல இருக்கீங்களா வீட்ல இருக்கீங்களான்னு தெரியலன்னு சொன்னாவ. நாங்க எதுக்கு அப்படி சொல்றோம்னா, ரூபி கிட்ட நாங்க ஏற்கனவே அடி வாங்கியிருக்கோம்ல. அதான் அவ அடிச்சா ஆஸ்பத்திரிக்கு தான் போக வேண்டியிருக்கும். அதனால தான் கேட்டேன். நல்லா கேப்பா குடுமி, நல்லா கேப்பா. இந்த குடுமியில சூ கொளுத்தி விட்டா நல்லா கேப்பா. அவளுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு, அப்ப ஏதோ தெரியாம ஒரு அடி அடிச்சுட்டா. நானாக்கு பதிலுக்கு அடிச்சிட்டேன். அதை இத்தனை நாள் கழிச்சு அந்த மீன்காரி வதந்தி கிளப்பி விட்டா போல இருக்கு. என்னது ஒரே ஒரு அடி தான் அடிச்சாளா? ரூபி அப்படிலாம் ஒரு அடியோட நிறுத்த மாட்டாளே. உனக்கு எப்படி தெரியும் நீ அடி வாங்கியிருக்கியா? ஆமா, நான் வாங்கியிருக்கல. எங்க அம்மே வாங்கியிருக்காளா? உங்களுக்கு தெரியாதோ? நாங்க மட்டும் இல்ல, கிருஷ்ணாண்டி அடி வாங்கியிருக்காவல்ல. அதுவும் அவ வீட்ல வச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணி வைக்காண்டா சேகருக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியாதோ? என்னமோ கோமாளித்தனால கடந்த மாதிரி கேக்குறீல எதுக்கு? நீ தேவையில்லாத பேசிட்டு ஏன்டா அடி வாங்க போற குடுமி? ஆமா, தேவையில்லாதது பேசி அவ தேவையில்லாதது. சேகர் மட்டும் அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா நீங்க தினந்தோறும் அடி வாங்க வேண்டியது இருந்திருக்கும். ஏன் சேகரே அவட்ட தினமும் ராத்திரி அடி வாங்கிட்டே தான் இருந்திருப்பான். அவளை தூக்கத்துல இருந்து எழுப்பினாலே போதும், யாரு என்னன்னே பார்க்க வேண்டாம், அப்படி அடிச்சிருவா. அதுவும் உங்க வீட்டு அடியில எங்க வீட்டு அடியில தர்ம அடி அடிப்பா. துவச்சி தொங்க விட்டுருவா. அவட்ட அடி வாங்கிட்டே ஹாஸ்பிட்டல் போகாம இருக்கவே முடியாது, அந்த மாதிரி அடிப்பா. சேகர் என்னோட ஃப்ரெண்டு. அவன் இந்த மாதிரி ஒருத்தே கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட வாழ்க்கை வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு நான் அவ்வளோ போராடினேன். கடைசி நேரத்துல ஏதோ ஒன்று நடந்து சேகர் தப்பிச்சிட்டான், ஜோசப் மாட்டிக்கிட்டான். நீ தானே என் தம்பி கடத்தினது குடுமி? அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டாலும் நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன் சேகர் லைஃபுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சேகர் தினம் ராத்திரி அந்த பிள்ளைட்ட அடி வாங்கிட்டு இருந்தா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? பாவம், மனசு உடைஞ்சு போயிருவான். இப்ப எனக்கு நீங்களும் என்னமோ அவளை எழுப்பி தான் அடி வாங்கி இருப்பீங்கன்னு தோணுது. சொல்லுங்க, உண்மையை ஒத்துக்கிடுங்க. நீங்க எப்படி அவட்ட அடி வாங்குனீங்க? ஏய், அதான் சொன்னேல அவ பேய் பிடிச்சிருக்கு அதனால அடிச்சா. நீ குடுமி அறுத்துற ஓடி பேரு. இங்க பாருங்க ஓனர் ரபியலே, உண்மை ஒரு நாள் வெளியே வரும். தினந்தோறும் உண்மையை மூடி வச்சிரலாம்னா முடியாது. என்னைக்கா இருந்தாலும் வெளியே வந்துதான் தீரும். நான் அன்னைக்கு பாத்துக்கிடி. என்ன இந்த குடுமி இன்னைக்கு இப்படி பேசிட்டு போறா? இவ சொல்றது சரியா தானே இருக்கு. பாட்டி அடிச்சிருக்கா, அந்த மீன்காரியை அடிச்சிருக்கா, இந்த குடுமி அடிச்சிருக்கா, அவன் ஆத்தாக்காரியை அடிச்சிருக்கா, ஜோசப் அடிச்சிருக்கா, என்னையும் அடிச்சிருக்கா. நான் அவளை தூங்கிட்டு இருக்கும்போது தான் எழுப்பனே என்னையும் அடிச்சா. நான் அவளை திருப்பி ஒரு அடி அடிச்சு அவன் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டா. அப்படின்னு அந்த குடுமி சொன்னதுல உண்மையா இருக்குமா? தூக்கத்துல இருந்து எழுப்புனதுனால தானே குடுமி அடிச்சிருக்கா. அவத கரெக்டா சொல்லிட்டு போறாளே. நானும் தூக்கத்துல இருந்து எழுப்பும்போது அடிச்சா. ஆனா அந்த மீன்காரி சொன்னா நீ அவ வீட்டுல வச்சு நான் எழுப்பும்போது அவன் என்னை அடிக்கலையே. பாம்பால எழுந்து என்ன நீ வேணும்னு கேட்டா. என்ன நடக்குனே புரியலையே, எது உண்மைனே தெரியலையே. ஆமா, பாட்டியும் ஜோசப்பையும் எப்படி அடிச்சிருப்பா? தூக்கத்துல இருந்து எழுப்பும்போது அடிச்சிருப்பாளா இல்ல சும்மா அடிச்சிருப்பாளா? ஒண்ணுமே புரியல, தலை தான் வலிக்குது. எதுக்காக இவ்வளவு பேயின்னு கதை விடணும்? பேய் விரட்டுக்கு எதுக்கு சாமியாரை கூட்டிட்டு வரணும்? அவரும் பேய் விரட்டிட்டேன்னு ஓடிட்டாரு. அவியல்வள பேய் வீட்டுன்னு சாதாரண வீட்டுக்கு போயிட்டாவே. சோ, இடியாப்ப கதையெல்லாம் இருக்கு. கொச கொசன்னு இருக்கு, ஒன்னும் புரியல. ஆமா, பாட்டி எப்படி அடி வாங்கியிருப்பாவே கேட்டா தெரியுங்களா? வேண்டாம், பாட்டி அந்த ரூபிக்கு சப்போர்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மீன்காரி அவளை எழுப்புனதுக்கு தான் அடிச்சான்னு சொன்னா. அந்த குடுமி அடி வாங்கும் போது அதே தான் சொன்னா. அவ அம்மாக்காரியும் அதே தான் சொன்னா. நானும் அவ தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்புனே என்னையும் அடிச்சிருக்கா. ஜோசப்பு நான் என் ஃப்ரெண்டு கூட போன்ல பேசிட்டு இவன் அடிச்சுட்டான்னு சொன்னான். அப்படின்னா அவ தூங்கிட்டு இருக்கும்போது இவன் போன் பேசியிருப்பா, இவன் பிடிச்சி அடிச்சிருக்கா. பாட்டி ஏதோ ராத்திரி தான் அடி வாங்கினேன்னு சொன்ன மாதிரி இருந்து. அப்போ அந்த ரூபிக்கு தூக்கத்துல அடிக்கிற வியாதி இருக்கு. அந்த மீன்காரியும் குடுமிகாரியும் சொன்னது உண்மைதான். கல்யாண மண்டபத்துல கல்யாணத்தை நிறுத்திடணும்னு எவ்வளவு திட்டம் போட்டு அலைஞ்சால்வே. நான் கூட அதை தப்பால புரிஞ்சுக்கிட்டு சத்தம் போட்டேன். இப்பதானே புரியுது இவளுக்கு என்ன பிரச்சனை நீ. ஆனா எல்லாரும் பேயி ஜாமீன் எல்லாரும் நம்மள பிடிச்சு குழப்பிட்டாவல. நான் அவியல விட்ட கதையை நம்பிட்டேனே. உண்மையிலே அவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கா இல்ல இது ஒரு வியாதின்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். உண்மை தெரிஞ்சாதான் அந்த குடுமையை கொண்டையெல்லாம் அறுக்க முடியும். ஓஹோ, இந்த
மீன்காரி வராளோ வரட்டும், அன்னைக்கு 3 முடிய கட்டு பண்ணி பிடி. ஓனரே நீங்களா? என்னமா இருக்கீங்க? என்ன மீன்காரி என்னமா இருக்கேன்னு கேட்க? இருக்காம வேற எந்தால பயணம் பெறுவேன். இல்ல ஓனரே, ரூபி புள்ள உங்களை அடிச்சுட்டான்னு கேள்விப்பட்டேன். அதான் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பீன்னு நினைச்சேன் ஓனரே. நீங்க என்னடான்னா நல்லா நிக்கிறீங்களே. பேதி எடுப்பா மீன்காரி எல்லாருக்கும் மெசேஜ் போட்டு என்னை பத்தி அசிங்கப்படுத்தியிருக்கா. நான் அடி வாங்கினேன்னு உனக்கு தெரியுமா? குரூப்ல போட்டியா? ஓனர் கேள்விப்பட்டேல்ல, அதான் நம்மளுக்கு தெரிஞ்சதை 4 பேர்ட்ட சொல்லுவோமேனு. ஆமா, நான் அடி வாங்கினது உனக்கு பொது அறிவு, 4 பேருக்கு தெரிய வைக்கணும். உன்னையெல்லாம் எங்க வீட்டுக்குள்ள சேர்க்க மத்தியா எங்களை தான் சொல்லணும். சமந்தின்னு நம்பி எங்க அம்மா எல்லா விஷயத்தையும் உனக்கு சொல்லியல்ல, எங்க அம்மையை தான் சொல்லணும். ஆமா, எங்க அம்மா வந்துட்டு அன்னைக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னா? நான் அடி வாங்கினது எப்படி உனக்கு தெரியும்? அப்ப அடி வாங்குனீங்களா? நான் கூட தப்பான மெசேஜ் போட்டுட்டோமோன்னு கொஞ்ச நேரம் பதறிட்டேன். அப்ப நீங்க அடி வாங்குனது உண்மைதான். நான் அடி வாங்குனேன்னு சொல்லும்போது நீங்க நம்பவே இல்ல. இப்போ நீங்களே அடி வாங்கிட்டே பத்தியலா? இப்பயாவது நம்புங்க. அந்த ரூபி பிள்ளைக்கு தூக்கத்துல அடிக்கிற வியாதி இருக்கு ஓனரே. அதனாலதான் உங்களை அடிச்சிருக்கோம். இது பிஐ இல்ல, பிசாசும் இல்ல. அப்படியே மீன்காரி, உன் உதவிக்கு ரொம்ப நன்றி, கிளம்பு. ஓனரே உண்மைதான் ஓனரே. அந்த பிள்ளைக்கு பிரச்சனை இருக்கு. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் போராடணும், நீங்க தான் நம்பவே மாட்டேன்னுட்டீங்க. இப்போ நீங்களே நல்லா வாங்கின பிறகுதான் உங்களுக்கு தெரியுது. இங்க பார் மீன்காரி, என்னைய அவ ஒரே ஒரு அடி தான் அடிச்சா, நான் திருப்பி அடிச்சிட்டேன். சும்மா இந்த வாங்கினான்னு சொல்லி தெரிஞ்சா பிச்சு பிடியும் பிச்சு. குரூப்ல மெசேஜ் போட்டால மெசேஜ், என் வீட்டு விஷயம்னா உனக்கு போதும். உடனே குரூப்ல போடுவா, கொண்டையில போடுவா. முதல்ல உன் போன பிடிக்க ஒரு நாள் உடைக்கனே இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டே இரு. சரி ஓனரே, ஒரு அடியா இருந்தாலும் உள்காயங்கள் நிறைய இருக்கு, உடம்ப பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அவன் அடி ஒண்ணு இடி மாதிரி உழும். நான் வாங்கியிருக்கலாம், எனக்கு தான் அதை பத்தி தெரியும், அதனால தான் சொல்லியே. ஆஸ்பத்திரி வேணாலும் போய் பாருங்க ஓனரே. போதும், நீ சொன்னது வரைக்கும் போதும், போயிட்டே இரு. எங்களுக்கு எங்களை பார்த்துக்கிடக்கு நல்லா தெரியும். சரி ஓனரே, நான் வாரேன். சே, இவளும் அதே மாதிரி வந்து சொல்லிட்டு போறா. அப்போ அந்த மீன்காரியும் குடுமிகாரியும் சொன்னது எல்லாம் உண்மைதான். அந்த ரூபிக்கு தூக்கத்துல அடிக்கிற வியாதி இருக்கதும் உண்மைதான். நான் அதை கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு வேறதான் அவளுக்கு இருக்கு.